Hey guys, welcome to Paka's cooking recipes. Today recipe is lemon rasam. Hi, இன்னைக்கு என்னமா பண்ண போறோம்? இன்னைக்கு எலுமிச்சம்பழம் ரசம் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எலுமிச்சம்பழம் அது விட்டாச்சு. இது அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாய், சீரகம், மிளகு, வெள்ளைப்பூடு, துவரம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை மல்லி, தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் தேவையானதுக்கு. அப்புறம் மஞ்சப்பொடி, பெருங்காயம், தாளிக்கிறதுக்கு கடுகு, உப்பு, எண்ணெய், அவ்வளோதான். அரைக்கணும் இப்போ. சரி, இப்போ இந்த பொடியெல்லாம் போட்டு அந்த இதெல்லாம் போட்டு பொடி மாதிரி அரைக்கணுமா இல்லை எப்படி? அது பொடி மாதிரி இல்லை, ரசத்துக்கு அரைக்கிறது மாதிரி அரைச்சி. சரி சரி, அரைச்சி தண்ணி ஊற்றி. இல்லை, தண்ணி ஊற்றாமே தெரியுது. சரி சரி, அதை அரைச்சிட்டு காமிப்போமா? அரைச்சிட்டு இப்போ நீங்கள் அந்த இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுட்டிங்களா? போட்டாச்சு. சரி, அரைச்சிட்டு வாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ தாளிக்க போகிறீங்களா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கடாயை வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டீங்க. சரி, இப்போ என்ன பண்ணணும்? சரி, கடுகு போடணும். வத்தல் வந்து நம்ம சொல்ல மறந்துட்டோம். ஒரு வத்தல் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து போட்டுக்கணும். தக்காளி வந்து தண்ணியில் தக்காளி பண்ணிடுறோம். இது வந்து கழனி தண்ணியா? கழனி தண்ணியில் வைக்கலாம் ரசம். நல்லது. நல்லது. முன்னாடிலாம் அப்படி தான். அதாவது கழனி தண்ணினா அது அரிசி கழனி தண்ணி. ஆமாம், 2வது தண்ணியை வச்சு இது பண்ணிக்கலாம். இது நாட்டு தக்காளி கிடச்சா போட்டால் ரொம்ப புளிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஏன் நம்ம புளி வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ வந்து இப்போ நம்ம அந்த எல்லாம் இந்த மிளகு, சீரகம் தக்காளி வந்து நம்ம வந்து அப்படி இது பண்ணி வச்சுக்கோமா? புளிஞ்சு வச்சுக்கணும். நாட்டு தக்காளி யூஸ் பண்ணாதான் வந்து அந்த புளிப்பு நல்லாயிருக்கும். பெங்களூர் தக்காளிலாம் அந்த அளவுக்கு இருக்காது. இல்லாதவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நாட்டு தக்காளி கிடைச்சா அது போகிறதா நல்லதுமா? லெமன் வந்து 2 பழம் எடுத்துருக்கீங்க, புளிஞ்சு வச்சுருக்கீங்க. இப்போ வந்து பெருங்காயம் பண்ணுமா? Guys, don't forget to subscribe my channel. சரி, இது வந்து இன்னும் கொஞ்சம் வதக்கணுமா? அதை இப்போ தக்காளி அந்த கழனி தண்ணியும் தக்காளி தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கணும். எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கணும். அது பழத்துக்கு 2 பழத்துக்கு எவ்வளோ புளிப்பு வந்து பழத்தில் வந்து இருந்ததுன்னா நம்ம நல்லா தண்ணி ஊற்றி. ஆமாம், வெந்நீர் அடுத்து வெந்நீர் சூடு. உப்பு. இப்போ நீங்கள் கல் உப்பு போட போகிறீங்களா? தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ரசம் நல்லாயிருக்கும். லெமன் ரசம் புழுவுக்குலாம் கூட அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது சாறு மாதிரி நல்லாயிருக்கும். இது நம்ம பிடிச்சிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு இது வந்து இப்போ கொதிக்கணுமா? இது முறக்கட்டவும் கொதிக்கக்கூடாது ரசம். ஆமாம், இந்த குடிக்கணும். இது குடிக்கணும்னா நல்லாயிருக்கும். இந்த செமிக்காமல் அந்த மட்டன் சாப்பிட்டு அந்த நேரம் அதை சோறு இது சாப்பிடலாம் அப்படின்னா
கிளாஸ் வச்சு குடிச்சா நல்லா செமிச்சு. சில பேர்த்துக்கு வந்து ரசம் வந்து பிடிக்காது, அவங்க வந்து குடிச்சிக்கலாம், குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சூப் மாதிரி குடிச்சிக்கலாம். சரி, இது வந்து கொஞ்சம் முறை கட்டணுமா? சரி, இந்த மாதிரி முறை கட்டி வருமா? இந்த மாதிரி வந்தோடனையும் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிடணுமா? ஆஃப் பண்ணிடுறேன். சரி, ஆஃப் பண்ணி கிண்டி விட்டு அந்த மாதிரி முறைக்கட்ட வரும்போது ஆஃப் ஆயிடும். ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிண்டிட்டு அப்புறம் லெமனை வந்து அதுக்கப்புறம் தான் ஊற்றணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் கசக்கும். அந்த 2 லெமன் ஜூஸ் லெமன் சரி, ஓகேங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் சர்வ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ரசம் ரெடி ஆயிடுச்சாம்மா? லெமன் ரசம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாட்டுக்கும் சாப்பிடலாம், இல்லை மட்டனுக்கும் சாப்பிட்டு அது ஒரு மாதிரி இருந்தால் கூட அதை வச்சு நீங்கள் ஊற்றி கொடுக்கலாம். ரசம் வந்து சாப்பிட பிடிக்காதவங்க, ஊற்றி சாப்பிட பிடிக்காதவங்க வந்து ஒரு கிளாஸில் வந்து ஊற்றி. இது லெமன் தான், புளி சேர்க்கலை, அதனால